வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பாட்டில் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். இது மாதிரி சமைக்க எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் இருக்கும். நீங்கள் அது மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை வீட்டில் எதாவது வேஸ்டிங்ஸ் இருந்துச்சுன்னா சமைக்கி ஜிக்னா அது மாதிரி எதாவது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளூ யூஸ் பண்ணி நான் இந்த பாட்டிலில் ஒட்ட போகிறேன். ஃபெவிகால் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கும். நீங்கள் இது மாதிரி ரேண்டமாக என்ன கலர் கையில் வருதோ அது அழகாக நீங்கள் ஒட்டிகிட்டே வாங்க லைனாக. நம்ம வீட்டில் இருக்கிற எந்த வேஸ்டிங் வச்சுனாலும் பாட்டிலை டெக்கரேட் பண்ணலாம். புளியில் இருக்க அந்த கொட்டையை கூட நீங்கள் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். எக் ஷெல்ஸ் வச்சு பண்ணலாம். நான் எக் ஷெல் வச்சு பண்ணியிருக்கேன், அதையும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். நம்ம பாட்டிலில் தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் வைக்கலாம், இல்லை லைட் போட்டு வைக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னோடய டிவி யூனிட்டில் நான் லைட் பண்ணி வச்சுருக்கேன், டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ இதோட மவுத் பார்ட்டில் மட்டும் நான் ஒரே மாதிரியான கலர் ஸ்டோன் எடுத்துருக்கேன். பிளாக் கலர் ஸ்டோன் எடுத்து இது மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் அது ஒரு லேயர் மட்டும் தனியாக தெரியும். ஸோ இதில் உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான், உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். அவ்வளோதான், நாம் இப்போது அந்த சமைக்கி ஃபுல்லாக ஒட்டி முடித்தாச்சு. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் ரோஸ் மாதிரி கடையில் இருக்கும், அப்படின்னா நீங்கள் ரிப்பனில் கூட பண்ணலாம். ஸோ இதை நான் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். இந்த ஃபுல் செட்டப்பை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஆச்சும் ஃபேனில் வைங்க, அப்படி இல்லைன்னா நல்லா ஆற விடுங்க. அப்போ தான் இந்த கம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இதை நீங்கள் மிரர் கிட்ட இல்லை விண்டோ சைடில் வச்சிங்கன்னா அந்த சன்லைட் படும்போது அந்த கிறிஸ்டல் நல்லாயிருக்கும் பார்க்க. இது நான் எக்ஷெல்லில் பண்ணது. இது பண்ணி நான் 4 இயர்ஸ் ஆகுச்சு. இது ஒன்றும் இல்லை, எக்ஷெல் சின்ன சின்னதாக உடச்சிட்டு நான் க்ளூ போட்டு ஒட்டிகிட்ருக்கேன், அவ்வளோதான். இதில் நான் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். எக்ஷெல்ஸ் இன்னமும் ஒயிட் கலரில் தான் இருக்குது, கலர்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல். நான் இதை ரைஸ் பல்ப் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஆன்லைனில் கிடைக்குது. ஸோ இதை நம்ம பவர் பேங்க் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லைட்டை உள்ளே போட்டுட்டு அப்படியே ஒரு செட்டப் மாதிரி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், பவர் பேங்க்கை நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸோ என்னோடய டிவி யூனிட் மேலே நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டும் எனக்கு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.